ஏன் வேதம்? வேதம் எதுக்கு? நம்மளை மனிதனுங்கும் போது சிந்தனை என்ன சொல்றாங்க மனிதனை பத்தி? சகலமும் எந்த அக்கிரமும் பண்ணல, எந்த அநியாயம் பண்ணல, மனுஷன் மட்டும் எல்லா அநியாயம் பண்றான்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி இல்லை. நம்ம மனுஷனா இருந்தா அநியாயம் பண்ண மாட்டோம். எந்த ஒன்றும் அநியாயம் பண்ணல, அது அதுவாக இருக்க அநியாயம் பண்ணல. நம்ம மனிதனாக இல்லை, அதனால நடக்குது. ஏன் நான் மனிதனாக இல்லை? மனிதன்னா சிந்தனை வயப்பட்டவன் மனிதன், மனசை கொண்டு மனிதன். நான் மனிதனாக இருக்கக்கூடாது. நான் மனிதனாக இருந்தால் என்னுடைய இறைவனை தான் வழிபடுவேன். மனிதனாக நான் இருக்கும்போது எப்பயுமே கவனம் உள்ளத்துல நோக்கி இருக்கும், கடந்து உள்ளேயே இருக்கும். கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன், அது செயலாக இருக்கும். எப்படி? என்னுடைய சிந்தனையின் பக்கம் நான் திரும்பி இருக்கிறது தான் கடவுள்ங்கிறத தவிர, கடவுள் அப்படின்னு நான் ஒன்று சொன்ன ஆரம்பிச்சேன்னா அது எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்பேன் எல்லாரும். இல்லை, ஒத்த கடைன்னு சொல்றீங்க, உன்னை கூட்டு போறேன், அங்கே 10 கடை இருக்கு. எப்பா ஒத்த கடைன்னு சொல்லி என்னப்பா 10 கடைக்குன்னு கேட்பீங்களா மாட்டீங்களா? கேட்கலைன்னா நம்ம சிந்திக்கிற தன்மை இல்லைன்னு அர்த்தம். அப்படிதான் ஸ்கூலில் போய் படிச்சுட்டு இருக்கோம், கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கோம். என்ன சொல்றாங்கன்னு தெரியல, அதை எழுதி மார்க் வாங்கினா போதும் மட்டும் படிச்சுட்டு இருக்கோம். அப்படி நம்ம வாழ்க்கையை முடிஞ்சிருது. நம்ம பிள்ளையும் அடுத்து அதே நிலைமைக்கு உருவாக்குறோம். அப்போ அது சிந்தனையிலிருந்து நம்மளை உருவாக்குது. வேதம் அதுக்காகத்தான். இதை சொல்லிக்கிட்டே தெரியறது இல்லை, என்னன்னு தெரியாம சொல்லிக்கிட்டே தெரியறது இல்லை, எந்த மொழியில சொன்னாலும் சரி. அப்படி நான் கேட்க ஆரம்பிச்சேன்னா யாருனாலும் என்னைய எதை வேணாலும் சொல்லி கடவுள்னு சொன்னா மட்டும் போதும். நம்ம கடவுளுக்கு ரொம்ப சக்தி ஜாஸ்தின்னு சொல்லுவோம். கடவுள் அர்த்தம் தெரிஞ்சா அந்த கேள்விக்கு போக மாட்டேன். ஓ கடவுளா என் கடவுள் பேச்சு எனக்கு வராது. கடவுள் அப்படின்னா நான் கடந்து என் சிந்தனையின் பக்கம் திரும்புவதுங்கிற அர்த்தம் எனக்கு புரிஞ்சிச்சுன்னா, கடவுள்னா 1 2 3 ஏன் அதுக்கு போறேன்? நான் விளக்கம் தானே இல்லையா? விளக்கம் தெரியாதனால அப்ப ஒருத்தரும் ஒன்னு சொல்றான், நான் கேட்டுக்கிறேன். நம்ம கடவுளுக்கு ரெக்க இருக்குடா, நம்ம கடவுளுக்கு 6 கை இருக்குடா, நம்ம கடவுள் சாதாரண நினைச்சா சிறு உருவம் இருப்பாரு, பெரிய உருவம் இருப்பாரா, என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்படியும் இருக்கும் போல தெரியுது. அப்படி நான் பார்த்தது இல்லைல்ல. அப்ப கடவுள் ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் நான் ஏன் கற்பனை வேற கொடுக்க ஆரம்பிப்பேன். அப்ப பெரிய ஆள்னா அவர் ரொம்ப வேகமாக ஓடுவாரு அப்படின்னா என் மனசு ஓட ஆரம்பிக்கும். எனக்கு என்ன விளக்கம் கிடைக்குதோ அதுல சிந்திக்க ஆரம்பிப்பேன். ஆனா கடவுளுங்கிற வார்த்தையே அது எனக்கு விளங்கி இருந்துச்சுன்னா நான் அப்படி யோசிக்க மாட்டேன். இல்லை உங்க கடவுளா என் கடவுளா கேள்வி கேட்க மாட்டேன். முதல்ல கடவுள் ஒரு பொருள் இல்லைன்னு எனக்கு புரியும் இல்லையா? ஒரு பொருளா மாத்தி இப்ப அது கிழக்கு பக்கம் திரும்பி இருக்கா, மேற்கு பக்கம் திரும்பி இருக்கா? கிழக்கு பக்கம் திரும்பினா வலது பக்கம் எது, மேற்கு பக்கம் திரும்பினா வலது பக்கம் அது. எல்லா குழப்பமும் எனக்கு வர ஆரம்பிக்கும் விளக்கம் தெரியாமனால. இப்ப என்னை பிரிச்சு வைக்க முடியும், அப்பனும் மகனையும் பிரிக்க முடியும். நீ இந்த கடவுளை பின்பற்ற, அந்த கடவுள் பவர் ஜாஸ்தி, நீ இந்த அவங்க அப்பா இந்த கடவுளை பின்பற்றாரு, அதை விட்டுரு சொல்ல முடியும். நானும் கேட்பேன், அப்பாவுக்கு புத்தி இல்லை, நான் படிச்சிருக்கேன், அப்பாவுக்கு புத்தி இல்லை, அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது. அவரும் அப்படிதான் நினைச்சிருப்பார், அவங்க அப்பா நினைச்சிருப்பார். என்னை ஈஸியா பிரிக்க முடியும் விளக்கம் இல்லாட்டி, தெளிவு இல்லாட்டி. என்னைய ரொம்ப லேசா என்னை பிரிச்சிட முடியும். தந்தை மகனுக்கு எதிராக, கணவன் மனைவிக்கு எதிராக, பிள்ளை பெற்றோருக்கு எதிராக, சகோதரர்களுக்கு எதிராக உருவாக்க முடியும். அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வேற மொழிகள் பயன்படுத்துறாங்க. அவங்க சொன்ன எந்த மொழியில பயன்படுத்துறாலும் எனக்கு புரியாம இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, இதை மட்டும் சொல்லிட்டு வா, உனக்கு கிடைச்சிடும், உனக்கு இது கிடைச்சிடும். நானும் செய்ய ஆரம்பிச்சேன். வேதம் அதற்கானது அல்ல. வேதம் எனக்கு விளக்கம் தருகிறது. அந்த விளக்கம் எனக்கு கிடைக்கணும். கிடைக்காத வரைக்கும் நான் ஏற்றுக்க முடியாது. என்ன விளக்கம் எனக்கு கிடைச்சிருக்கோ அந்த விளக்கத்தில இருந்து அடுத்த விஷயத்தை பார்க்கணுமே தவிர, இது புது விஷயம் இல்லை, அது புது விஷயமாவே இருக்கட்டும், எனக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அந்த புரிதல இருந்து நான் பார்ப்பேன். கண்ணை கொண்டு நான் பார்க்கிறேன்ப்பா. ஒருத்தர் சொல்றாரு, நீங்க அதை மூக்க கொண்டு தான் பார்க்கணுன்ற, அப்பதான் அது புரியுன்ற. என் கண்ணை கொண்டு நான் பார்த்து அதுல நான் விளங்கி அதனுடைய அடிப்படையில நான் போகணும். அப்ப எனக்கு எந்த தெளிவு இருக்கோ அந்த தெளிவின் அடிப்படையில தான் நான் உன்னை பார்க்கணுமே தவிர, புதியதுன்னு சொல்லும் போது நான் கவனமா இருக்கணும். என்ன அறிவு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த அறிவை கொண்டு இன்னொரு விஷயம் சொல்லப்படும் போது அதை கொண்டு முதல்ல பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை கொண்டு பாருங்க, அதுல என்ன புரியுதுன்னு பாருங்க. ஒரே ஒரு வரிதான் அதுல புரியுது. இது ஏதோ இந்த புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை, நம்ம வாழ்க்கை வழிகாட்டுது இந்த புத்தகம்னு புரிஞ்சுக்கணும். என்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுது இந்த புத்தகம். அப்ப இதுல என்ன புரிஞ்சிருக்கோ அந்த புரிதலின் அடிப்படையில் தான் அடுத்த வரி, அடுத்த வசனம், அடுத்த ஒவ்வொன்றும் எனக்கு புரிய ஆரம்பிக்கணும். இல்லைன்னா நான்
புரியாமல் படிச்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம். எனக்கு என்ன புரிதல் இருக்கோ அந்த புரிதலை தான் மேம்பட்டுக்கிட்டே இருக்கும் படிப்படியாக, ஒரே கோணத்தில் உங்களுக்கு புரிவடையும். ஒரு விவசாயிக்கு விவசாயத்தின் அடிப்படையில் பேசினா அவனுக்கு புரியும், எதுனாலும் புரியும். ஒரு கொல்லனுக்கு அவனுக்கு தெரிஞ்ச அந்த அடிப்படையிலே பதில் சொன்னா அவனுக்கு புரியும், எல்லாத்தையும் அப்படிதான் பார்ப்போம். ஆனாலும் அவன் தப்பா பார்க்க மாட்டான். என்ன உங்களுக்கு தெரியுமோ அதை கொண்டு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுட்டே வந்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல உங்களுடைய அறிவு விரிவாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். சமையல் தான் உங்களுக்கு தெரியும்னா நீங்க என்ன சொன்னாலும் என்ன அவன் வந்து ஒரு இரும்பு உருக்கலை பத்தி பேசிட்டு இருப்பான், அங்க என்னென்ன நடக்குதுன்னு ஒரு எக்ஸ்பர்ட் உங்களுக்கு உங்க சமையல் என்ன நடக்குதுன்னு புரிய ஆரம்பிக்கும். நான் வேக வச்சா என்ன நடக்குது, சுட வச்சா என்ன நடக்குது, சூடு பண்ணா என்ன நடக்குது, இப்படி நீங்க யோசிப்பீங்க. அவனுடைய விஷயத்த சொல்லிட்டு இருப்பான். ஆனா உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுல புரிய ஆரம்பிச்சிட்டு இன்னும் புரியும். ஒரு மனிதனுக்கு அறிவு எப்படி வளரும்ன்றது என்ன தெரிஞ்சிருக்கோ அதுல இருந்து மட்டும்தான். இப்ப இது வேற அறிவுப்பா, அது வேற, அப்படி கிடையாது. விளங்காதவர்களாக ஆயிடுவோம், எதுலையுமே நம்ம ஒண்ணுமே புரியாதவர்களாக ஆயிடுவோம். அப்படிதான் நம்ம ஆக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம். மனிதர்கள் அப்படித்தான் ஆக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதுல வாங்க. எல்லாமே தெரிஞ்சவன் யாரும் இல்லை. அதுக்கு உதாரணம் சுலைமானுடைய ஒரு செய்தி அறிவிக்கப்படுது. அவர் ஒரு நாட்டின் அரசராக இருக்கிறார், அதாவது மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய சபையில அவருடைய கூட்டத்தில் ஒருத்தர் இவர் செய்ய முடியாத காரியத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவருக்கு அதன் மீது கவனம் இருக்கு. அந்த கவனம் அவருக்கு பெருகிட்டே இருக்கு. எதுக்காக சொல்லப்படுது? ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தன்மையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தனித்தன்மை எப்ப வெளிப்படும்னா நீங்க புரிஞ்சு செஞ்சா மட்டும்தான். எதுக்கு செய்யறது தெரியாது, இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் அப்படி செஞ்சுட்டு இருக்கேன். இல்ல, இது ஏன் இப்படி செய்யறங்கிற கேள்வி எனக்குள்ள வரணும்னா எனக்கு என்ன தெரியுமோ அந்த பார்வையை மட்டும் கொண்டு பார்க்கணும். இதுதான் கடந்து உள்ளவா கடவுள்ன்றது. நீங்க கடந்து உங்களை உள்ளுக்குள்ள பாக்குறது, ஒவ்வொரு காரியத்தையும் உங்க உள்ள பாக்குறது. இப்ப நீங்க எந்த காரியம் செய்துக்கிட்டு தான் சரி, விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாலும் சரிதான், வான சாஸ்திரம் செஞ்சுட்டு இருந்தாலும் சரிதான், நீங்க சொல்லக்கூடிய செய்தியிலிருந்து அவருக்கு வேதத்திலிருந்து உண்மையிலிருந்து ஒரு விஷயம் விளக்கப்படும் போது அவருக்கு வானவியல்ல விளக்கம் கிடைக்கும், உங்களுக்கு மருத்துவத்துல விளக்கம் கிடைக்கும், உங்களுக்கு விவசாயத்துல விளக்கம் கிடைக்கும், உங்களுக்கு சமையல விளக்கம் கிடைக்கும். சமையல் செய்யறது ரொம்ப தாழ்வான வேலை, ராக்கெட் செய்யறது உயர்வான வேலை அப்படிலாம் நினைக்க மாட்டீங்க. மனுஷனா பார்ப்பீங்க. அவனுக்கு ஒரு விஷயம் வழங்கியிருக்கு, அந்த விஷயத்துல மற்றவனுக்கு எப்படி உதவி செய்யலாம்னு நினைப்பீங்க. இன்னொருத்தவங்களை கெடுக்கணுங்க என்ன வராது. நான் பெரிய ஆளுன்னு நினைக்கிற என்ன வராது. என்னுடைய ஆற்றல் ரொம்ப பெருசு, உன்னுடைய ஆற்றல் சிறுசு, அப்படி எதுவுமே இல்லை. அப்படி எதுவும் இல்லை. விளங்கி செஞ்சா, விளங்காம செஞ்சா அவன் சொல்றது நான் கேட்டுக்கிடுவேன். விவசாயம் வந்து கேவலமான ஒரு வேலை, கூட்டுறது கேவலமான ஒரு வேலை அப்படி சொன்னா அப்படி இருக்கும். அப்படித்தான் பல தெரியுது அப்படி. ஆனா அதுல உங்களுக்கு ஒரு அறிவு இருந்துச்சுன்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த அறிவு ராக்கெட் செஞ்சுட்டு இருக்கவனுக்கு அந்த அறிவும் பயன்படும். நீங்க கூட்டிட்டு தான் இருப்பீங்க. ஆனா கூட்டுறது அது வந்து தாழ்வு நினைச்சு கூட்டினீங்கன்னா ஒரு காலம் இல்லை. கவனத்தோட நீங்க செய்யும்போது ஒவ்வொரு பாடமும் கற்றுக் கொடுக்கப்படும். உலகத்தின் எந்த ஒரு அறிவை பேசினாலும் உங்களுக்கு புரியும். இவன் சொல்றான் உங்களுக்கு அதெல்லாம் புரியாது. ஆன்மீகம் பேசுறவன் சொன்னாலும் உனக்கு புரியாதுன்றான். அறிவியல் பேசுறவனும் உனக்கு புரியாதுன்றான். நீ மருத்துவம் பேசுறவனும் உனக்கு அது புரியாதுன்றான். நான் சொல்றது மட்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் சொல்றதை மட்டும் கேளுன்றான் அப்படின்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். நான் என்ன சொல்றேன்? டாக்டர், நான் சொல்றதை நீ கேளு. நான் இன்ஜினியர், நான் சொல்றதை நீ கேளு. நான் விவசாயி, நான் சொல்றதை நீ கேளு. அப்படின்னா எதுக்கு இருக்கிற மனுஷன் அப்படிங்கிற எண்ணமே இல்லை. அவனுக்கு புரியாதுங்கிற நினைப்பு வந்துருச்சு. ஏன் வருது? எனக்கு அப்படிதான் சொல்லிக் கொடுக்கப்படுது. நானே புரியாத செஞ்சுட்டு இருக்கேன். சொன்ன விஷயத்தை திருப்பி செஞ்சா நான் எக்ஸ்பர்ட் ஆகிறேன். அது பேர் எக்ஸ்பர்ட் கிடையாது. ஒரு காரியத்தை தினமும் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுல ஒரு எக்ஸ்பர்டைஸ் உங்களுக்கு வரும். ஆனா அது இல்லை, அது அறிவு கிடையாது. நான் இது ஏன் செய்யறேங்கிற தெளிவு உங்களுக்கு நுணுக்கங்கள்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் தொடர்ச்சியா செய்யும்போது. அது கடவுள் கடந்து நீங்க உள்ள வந்தா தான் அது உங்களுக்கு புரியும். நான் கடவுளுங்கிறதே ஒரு உருவமாக்கி தனியா வச்சுட்டேன். நான் அதுக்கு வேற வேற பேர் வச்சிருக்கேன். கடவுளுக்கு வேற வேற பேர் வச்சிருக்கேன். புரியாது, ஒரு காலம் புரியாது. நீங்க எதை பின்பற்றாலும் புரியாது, யாரை பின்பற்றினாலும் புரியாது. இதன் அடிப்படையில தான் வேதம் நமக்கு எப்படி வழிகாட்டுது. வேதம் வழிகாட்டுதல், எனக்கு வழிகாட்டுதல். இதை படிச்சுட்டு நாட்டுக்கு நான் வழிகாட்ட போறேன்னு இல்லை. நான் வழி தெரியாம இருக்கேன், எனக்கு வழி வேணும், அதுக்காக தான் வேதமே தவிர
நான் அது வேதத்தை படித்தா எல்லாருக்கும் நான் உட்காந்து பிரசங்கம் பண்ண போகிறேன், அதுக்கு கிடையாது. அது யாரோ ஒருத்தருக்கு, அவருக்கு அதை தவிர தெரியாது. அதில் போட்டியெல்லாம் கிடையாது. அப்போ இதை படித்தா எல்லாருக்கும் போய் எதெல்லாம் எடுத்து சொல்லணும், அதுக்காக தான் படிக்கணும், அப்படி கிடையாது. நான் என்ன காரியம் செஞ்சுட்டு இருக்கனோ அந்த காரியத்தில் எனக்கு தெளிவு தருவதுக்கு தான் வேதம். நான் பண்ணுற சமையல் இதை படித்து என்ன செய்ய போகிறேன், அப்படி கிடையாது. நான் பண்ணுற விவசாயம் அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், கிடையாது, அப்படி கிடையாது. நான் பெரிய விஞ்ஞானி, எனக்கு அதுக்கு வேதம், அப்படி கிடையாது. நீ விஞ்ஞானி தான், ஆனால் அழிவு காரியம் செஞ்சுட்டு இருக்க, ஆனால் பெரிய கண்டுபிடிப்பு வேற பெருமையா பேசுறிய இல்லை? எந்த ஒரு அறிவாக இருந்தாலும் அந்த அறிவில் நல்லது கெட்டது பிரித்து பார்த்து அதில் நல்லதை தான் நான் செய்யணும், நல்லதை தான் மற்றவங்களுக்கு சொல்லணும், கெட்டதை இந்த கெட்டது இருக்குன்னு எச்சரிக்கை செய்யணும், இதெல்லாம் சொல்லித்தரது, விளக்கம் கொடுக்குறது. இதைத்தான் வேதம் அறிவிக்குது. சமையல் செய்வது எப்படி நான் பண்ணுற வேதத்தில் நினைச்சிட்டு இருக்கீங்க? தங்கத்தை எப்படி வெள்ளியா மாத்துறது, மண்ணை எப்படி தங்கமா மாத்துறது, ஏதோ வேதத்தில் நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்படிதான் நானும் முதல்ல படிக்கும்போது நினைச்சேன், ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைச்சிடும், அதை வச்சு நம்ம வேதம் அதை சொல்லவே இல்லை. ஆனால் அப்படிதான் நம்ம நினைக்க வச்சுட்டு இருக்காங்க. நம்மளும் அதை நினைச்சா படிச்சிருக்கோம், ஏதோ ஒரு பாயிண்ட் கிடைச்சிடும் நம்மளுக்கு, அதை சொல்லி மந்திரத்தை உண்டு பண்ணி வீட போய் தங்கமா மாத்திடலாம். ஆனால் ஒருத்தர் கூட சோறு உண்டாக்கலான்னு என்ன வராது, சாப்பாடு செய்யலான்னு வராது. படிச்சுட்டு தங்கமா மாற்றலாம், காசா மாற்றலாம், அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. சாமி கூரையை பிச்சுட்டு கொட்டுவார் அப்படின்னு, என்னத்தை கொட்டுவார், சாப்பாடு கூட கிடையாது, காசா கொட்டுவார். அப்படிதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மள நம்பிட்டோம். சிந்தனை வந்தால் தானே கேள்வியே வரும். சிந்தனைன்னா கேள்வி, கேள்வி எனக்கு ஏற்படணும்னு அங்கே சொல்லித்தரவே இல்லையே. இல்லைன்னா என் பேரையே நான் வேற மாதிரி வச்சுப்போனா? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழில் எதுக்கு பேர் வைக்கிறோம்? அந்த பேருக்கு அர்த்தம் இருக்கு, அது புரியும் எனக்கு. கேரளாவில் இருக்கிறவங்க மலையாளத்தில் பேர் வச்சா அவங்களுக்கு அர்த்தம் புரியும். ஜெர்மனில் இருக்கிறவங்க ஜெர்மனில் பேர் வச்சா அவனுக்கு அர்த்தம் புரியும், என்ன சொல்ல வரான்னு புரியும். ஒவ்வொரு நம்முடைய பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? நம்ம மாறி போனதுனால எதுக்கு இந்த பேர் வச்சு பேர் தெரியாம இருக்கு. மண்ணாங்கட்டி பேர் வச்சிருக்காங்க, அது கம்பல்சரி இந்த பேர் தான் நீங்களாம் வைக்கணும் அப்படி சொல்லி நிர்பந்தப்படுத்தி நானும் சரிதான் சாமி அப்படின்னு வச்சிருக்கேன். கல், மண், இங்க ஆங்கிலத்துல இருக்கு, வெளிநாட்டுல இருக்கு. வுட் பேர் வச்சிருப்பான், ராக் கல் பேர் வச்சிருப்பான். எல்லா நாடுகளிலும் சிந்தனை இல்லைன்னா இப்படிதான் பேர் வச்சு சொல்லி, இன்னும் சில பேர் உயர்வான பேரு அதெல்லாம் நாங்க தான் வைப்போம், நீங்களும் வைக்கக்கூடாது. அந்த பேருக்கு உனக்காக அர்த்தம் தெரியுமா? அதுவும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. அப்ப இது இங்க மட்டும் நடக்கல, உலகம் பூரா நடக்கிற விஷயம்தான். தெளிவு இல்லை அப்படின்னா என்னை அடிமைப்படுத்த முடியும். அதாவது நான் மனுஷனா வாழ மாட்டேன்னு அர்த்தம். அடிமைன்னு என்ன அர்த்தம்? ஆடு மாடு எப்படி வச்சிருக்கோம்? ஆடு மாடு சொல்ற மாதிரி நம்ம வச்சிருக்கோமா? நம்ம சொல்ற மாதிரி ஆடு மாடு வச்சிருக்கோமா? என் வசதிக்கு ஆடு மாடு வச்சிருக்கேன்னா, ஆட்டு மாடு வசதிக்காக நான் வச்சிருக்கேன், அது என்னையும் வச்சிருக்கேன். அப்படிதான் நம்மளை ஆக்கிக்கிட்டு இருக்கோம், நம்மளும் ஆகிட்டு இருக்கோம். இதுல இருந்து கடந்து உள்ள வாங்கன்னு சொல்லதான் வேதம். வெளியே பார்த்துட்டு இருக்கீங்க, இடத வலதாவும் வலது இடதாவும் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க கடந்து உள்ள வாங்க, சரியா நீங்க பார்ப்பீங்கன்னு அறிவிக்கிறது தான் கடவுளே தவிர, கடவுள்னா ஏதோ ஒண்ணு. அது என்னது கடவுள்னு சொன்னா எங்க சாமியெல்லாம் வேற, நீ கடவுளுங்கிறது உங்க சாமி. அதுக்கு அர்த்தம் விளங்காத அப்படி பேசுறோம். எங்க கடவுள் யார் தெரியுமா அப்படின்னு பேசுறோம். எப்படி நம்ம பிரிக்கப்பட்டிருக்கோம், மனுஷன் நம்ம கூட பாக்குறது இல்லை. இது பார்த்தோன்னே தெரியுங்கிறக்க அடையாளத்திலே வச்சிருது. நீ பொட்டு வச்சுட்டு வா, நீ நாம பொட்டு வா, நீ இப்படி வா, நீ அப்படி வா, பார்த்தோன்னே எங்காலும் தெரியணும். நம்மளும் ஓகே, நம்மளும் தனியாளா இருக்கோம். இதுல இருந்து விடுபடுறதுக்கு தான் வேதம். வேதம் நம்மை மனிதர்களாக மாற்றுவதற்காக வேதம் எனக்கு வழிகாட்டுது. நான் மனிதனாக வாழ்வதற்கு எனக்கு வழிகாட்டுது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இப்ப இந்த மனுஷனுக்கு இந்த மனுஷனுக்கு இருக்கா, இந்த ஊருக்காரனுக்கு இந்த ஜாதிக்காரனுக்கு இந்த மதத்துக்காரனுக்கு அப்படின்னு இருக்கா? மதம்னா வழின்னு மதம் புரிஞ்சுக்கணும். அது எனக்கு புரியல. அது ஒரு பாதை எனக்கு அறிவிக்குது. என்ன பாதை? ஒரு வழி அறிவிக்கக்கூடிய எதை அறிவிக்கும்? சரியான பாதை அறிவிக்கும். சரியான பாதை என்னன்னு அறிவிக்கிறதா கடவுள். கடந்து உள்ளவா, அவனை தவிர இல்லை, அது வேதம் அறிவிக்குது. என்னன்னா அர்த்தம் தெரியாம சொல்லிக்கிட்டே இருந்தா, என் பேரை அழைக்காதீர்கள்னு சொல்லுது வேதம். அர்த்தம் இல்லாம என் பேரை என்னை கூப்பிடாதான்னு சொல்லு.
கடவுள் கடவுள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க கூடிய கடவுள் கொடுத்ததுன்னு நினச்சிட்டு இருக்க அந்த வேதனை ஒரு செய்தி அறிவிக்குது எனக்கு, வீணா என் பேரை கூப்பிட்டுருக்காரான்னு. அப்படின்னா அர்த்தம் தெரியாமல் கூப்பிடாதாரான்னு அர்த்தம். கடவுள் கடவுள்னு சொல்லாத கடவுளுக்கு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்தை பிடிச்சிக்க சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. இந்த அடிப்படையில தான் நம்ம வேதத்தை எடுக்கணும். இப்போ மனிதர்கள் யாவருக்கும், இது எனக்கு உனக்குன்னா இல்லை, எடுக்கிறது உங்களுக்காக நான் எடுக்கல, நான் எனக்காக எடுக்கிறேன், நீங்க உங்களுக்காக எடுக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் தனக்காக எடுக்கிறாங்க. என் பிள்ளைங்களாம் நல்லா இருக்கிறதுக்காக நான் வந்து சாமி கும்பிட்றேன், இல்லை, உங்களுக்காக இருக்க முடியும். சாமி கும்பிட்றது மாதிரி என்னன்னு விளங்கிக்கணும் இல்லையா? நல்ல எண்ணத்தோடு நீங்கள் இருப்பது தான் இறைவனை வழிபடுதல். நல்ல எண்ணத்தோடு நீங்கள் இருக்கிறீங்களா, இதான் சாமி கும்பிட்றீங்கன்னு அர்த்தம். ஏன் சாமின்னு சொல்றோம்? அப்படி நம்ம பழகிருக்கோம், நம்ம ஊர்ல அப்படி பழகிருக்கோம். இப்போ அதுக்கு அர்த்தம் தெரியாதுன்னு சொல்ல மாட்டோம். நம்ம நல்ல நினைப்பு வேணும்பா உனக்கு அப்படின்னு சொல்றதும் சாமி கொடுப்பான்னு சொல்றது ரெண்டு ஒன்று தான். சாமி கும்பிடுன்னு சொன்னா நான் புரியாமல் செஞ்சுட்டு இருக்கேன், நல்ல எண்ணத்தோடு இருப்பான்னு சொன்னா எனக்கு புரியுது. என்னை புரியாமல் ஆக்கிட்டாங்க, அந்த வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தப்பட்டுட்டே இருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில, நானும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன், எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் வேற ஒரு ஆளு நினச்சிக்கிறேன். நான் சாமி கும்பிடுன்னு சொன்னானே நான் ஒரு பெரியார் நினச்சிக்கிறேன். நல்லெண்ணத்தோடு இருக்கணும்னா வேலைக்காரன், நான் சாமி கும்பிட்றேன். அப்போ எந்த வார்த்தைகள் எனக்கு அர்த்தம் இல்லாமல் சொல்லிக் கொடுக்கப்படுதோ அதை கொண்டு தான் நான் பிரிகிறேன். குடும்பத்திலே நான் பிரிகிறேன்.